நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜாஷுவா டிவி நேயர்களே, இந்த புதிய ஆண்டிலும் கூட உங்களை இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் என்னை பயன்படுத்துகிற அப்படின்னால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த புதிய ஆண்டிலே உங்களை நான் சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கையிலே இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிற ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் உன் சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்று சொல்லி இந்த செய்தியோட இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை தரிசனத்திலையும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்திலும் வழி நடத்துவார் என்று சொல்லி ஒரு கவியை பாடி ஜெபத்துக்குள்ளாக கடந்து ஆசைப்படுகிறேன். நன்றியால் துதி பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே சொல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, பாவியில் உயர்ந்துவிடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. பரிசுத்த ஆவியானவரே, பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு ஜீவன் பலம் சுகம் கொடுத்து இந்த செய்தி வேலைக்காக இந்த வார்த்தையை மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக எனக்கு ஜீவன் பலம் கொடுத்து அநேக மக்களை நீர் நீதிக்குள்ளே பக்குவப்படுத்துவதற்கும் இந்த புதிய ஆண்டில் நீர் எடுத்து பயன்படுத்துகிற போகிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேகர்களுக்கு நல்ல ஒரு தரிசனத்தையும் நல்ல ஒரு வாய்ப்பை நீர் கற்றுக் கொடுத்து ஒரு சமுதாயத்திலே ஒரு திருச்சபையிலே ஒரு முன்னணியில் வருவதற்கு அவர்களை நீர் பக்குவப்படுத்தும் தகுதிப்படுத்தும். தாழ்த்துமுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் என் கட்சியுள்ள நல்ல பிதாவே. பழையடியும் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41:15ஆம் அதிகாரத்தை மீண்டும் வாசிக்கிறேன். பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் பார்வோன். விசேஷமாக இந்த நாட்களிலும் கூட ஒரு இளைஞர் சமுதாயத்தில் நல்ல ஒரு கல்வி நிறைந்த ஒரு நாட்களிலும் கூட நம்ம நாடு இருக்கிறபடினால அநேக காரியங்களில் இன்றைக்கி கல்வித்துறை ரொம்ப உயர்ந்து போகிறது. ஆனாலும் இந்த யோசிப்பு அன்றைக்கு அவங்க குடும்பத்தில் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய நாட்களிலேயும் யாக்கோபனை பார்த்து நீ தலைவனாக இருப்பாய் என்று சொல்லி தலைவனாக நமக்கு இருக்கக்கூடாது என்பதனால இவனை ஒரு கிடங்களை கொண்டு தூக்கி போட்டிருந்தாங்க. அங்கே எகிப்தியர்கிட்ட 20 காசுக்கு விற்று போட்டான் என்று சொல்லி போன உடனே அவன் அங்கே செய்யாத குற்றத்திற்கு அங்கே சிறைச்சாலையில் அவனை கொண்டு போட்டு விட்டாங்க. ஆனால் இந்த யோசேப்புக்கு ஒரு நாட்டை ஆளுவதற்குண்டான ஒரு தகுதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலையும் கூட உங்களே இன்றைக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை இதே மாதிரி ஒரு மேன்மையான ஒரு காரியத்திலேயோ
அதிகாரியுடைய காரியத்திலேயோ ஒரு ராஜாக்களுக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கம்பீரமாக இருக்கணும், நல்ல ஒரு அழகுள்ளவனாக இருக்கணும். அப்படியெல்லாம் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாருங்கிற இந்த வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆதியாகமத்தில் 41வது வசனம் 40வது வசனம் சொல்லுகிறது, நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் பெரியவனாய் இருப்பேன் என்றார். ராஜா பார்வோன் அந்த நாட்களில் இந்த தரிசனத்தை சொன்ன உடனே, ஒரு 7 வருஷம் வறட்சி இருக்குன்னு சொன்ன உடனே, நல்ல ஒரு அதிகாரியை போட்டு விளையிற தானியத்தெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பார்வோன்ட்டை சொன்ன உடனே, இந்த ராட்சிய பாரத்தில் ராட்சியம் மட்டும்தான் என் கையில் இருக்கிறது, எல்லா அதிகாரத்தையும் உன்னிடத்திலேயே கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த ராஜா எனக்கு ஒரு மோதிரத்தையும் போட்டு, இந்த ஜனங்கள் எல்லாம் உனக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடப்பார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தையை கொடுக்குறான். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதிகாரி கண்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இல்லை திருச்சபையில் இந்த வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? பிள்ளைகளை வளர்த்துருக்கிறோமா? இல்லை நம்ம வாழ்க்கையை இந்த புதிய ஆண்டில் எப்படி கொண்டு போகிறோம்? கடந்த ஆண்டு முடிந்து விட்டது. வருஷத்தை நன்மையால் அவர் முடிசூட்டுவாருங்கிற வேதத்தில் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது வருஷம் ஆண்டுகள் வருகிறது, வருஷம் கிறிஸ்துமஸ் வருகிறது. ஆனாலும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நம்முடைய இருதயம் எதை விரும்புகிறது? வாழ்க்கையை பார்த்தா எப்படி நம்ம ஓட்டம் இருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. காரணம், கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவன் சிறைச்சாலையிலே கிடந்தாலுமே அவனே எடுத்து பயன்படுத்துகிறார். யோசித்து பார்ப்போமே. ஆனால் சிறைச்சாலையில் கிடந்தவனு சொன்னி அவன் ஒரு இடத்துல அழுதுருக்கலாம், கலங்கியிருக்கலாம், நமக்கு ஏறி இந்த பாடுகள்லாம் வந்திருக்கலாம் அப்படின்னு கொண்டு கூட அவன் சிந்தித்திருக்கலாம். ஆனாலும் அவனுடைய சிந்தனை கர்த்தருக்குள்ளேயே இருந்திருக்கிறது. கர்த்தர் அவனை பாதுகாத்திருக்கிறார் என்பது தான் வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போது நம்முடைய தேவ சனங்களாக இருந்தாலும் இன்றைக்கி மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கிறதுக்கு இப்படியாக ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு மனுஷனாக நம்ம பிள்ளைகளை வளர்த்துருக்கிறோமா, நம்ம வளர்ந்துருக்கிறோமா அப்படின்னு சொன்னால், நம்ம அநேக கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறோம், கொண்டாடுகிறோம், இனி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிறோம். ஆனால் மனம் திரும்புவதுக்கு உண்டான ஒரு பக்குவம் நம்ம இடத்துல இருக்கிறதா என்று எதிர்பார்த்தா நிறைய இடத்துல இல்லை. வேதத்தை வாசித்தீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லாங்களே தவிர வாசித்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யவில்லை, ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கவில்லை, எடுத்த காரியம் தோல்வியில் முடிகிறது அப்படின்னு சொல்லி தான் விரும்புகிறாங்க பிரியமானவர்களே. அப்படி வேதம் சொல்லவில்லை. விசுவாச மார்க்கங்களை கர்த்தர் எப்படியாவது எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், இன்னொரு பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கும் பொழுது தானியேலுங்கிற தீர்க்கதரிசியை நம்ம வாசிக்கும்போது 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிப்போம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். 120 நாட்டை ஆளக்கூடிய ராஜா, தரிவு ராஜாங்கிறவன் இந்த தானியேல் மேலே விசேஷித்த ஒரு நம்பிக்கை வைத்திருக்க, விசேஷித்த உள்ள ஆவி இருக்கிறது என்று சொல்லி அங்கே அவனை பார்த்து ராஜ்யம் முழுவதற்கும் நான் அதிகாரியை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறான். பிரியமானவர்களே, வேதத்தில் இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இதை நமக்குத்தானே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நம்ம சிந்தனை செய்கிறோமா? அப்படியானால் ராஜ்யம் முழுவதுக்கும் ஒரு அதிகாரி ஆக்கணும் போது எனக்கு பல பிரச்சனைகள் வருது. இந்த தரிவு ராஜா இவர் ராஜ்யம் முழுவதுக்கும், இந்த மகாணத்துக்கு முழுவதுக்கும் இவனை அதிகாரி ஆக்கணும்னு சொல்லி ராஜா நினைக்கிறான். ஆனால் மக்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? இந்த தெய்வத்தை விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ராஜா உம்மை தவிர வேறு யாருமே விண்ணப்பம் பண்ணக்கூடாது, உம்மை தான் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே அவனை சிங்கங்களின் கெவியிலே போடுறதுக்கு சித்த வச்சிருக்கிறாங்க. ஆனால் பத்திரத்தில் கையெழுத்தெல்லாம் எழுதி வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், இவன் பகல் மாலை 3 வேளையும் சன்னல் கதவுகளை திறந்து வைத்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். என்ன வந்தாலும் பரவாயில்ல,
உயிர் போனாலும் பரவாயில்ல, என் தேவன் உண்மை உள்ளவர், என்னை பாதுகாப்பார். இந்த பூமியில் நம்ம பிறந்துட்டோம், இந்த பூமி விட்டு நம்ம கடந்து போக போகிறோம், ஆனால் கர்த்தரை விட்டு நான் பின்வாங்க போகிறது இல்லை அப்படிங்கிற விசுவாசத்தில் என்ன கையெழுத்து வாங்கினாலும், எந்த பத்திரத்தில் வாங்கினாலும், என்ன நடந்தாலும் கர்த்தரை விட்டு இவன் பெண் வாங்கினது இல்லை என்று தான் வேதத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இந்த தானியேல முதலாவது நம்ம யோசிப்பை பார்த்தோம். சிறையிருப்பில் இருந்த வந்த மனுஷனை ராஜா அவனை பெரிய ஒரு அதிகாரி ஆக்குறாது யோசிப்பை. அவன் அந்த யோசிப்பை அதிகாரி ஆக்குறபடினால அவன் சகோதரர்கள் வறட்சியில் வந்து பஞ்சத்தில் வந்தால் அவன் குடும்பத்தையும் அவன் பராமரித்தான் என்று வேதத்திலே நம்ம பார்க்குறோம், வாசிக்கிறோம். அதுபோல் இந்த தானியேலை குறித்து நம்ம ரெண்டாவது பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ராஜ்யம் முழுவதுக்கும் இந்த ராஜ்யத்தில் ராஜாவுக்கு நஷ்டம் வராத அளவுக்கு இவன் நல்ல ஒரு கல்வியை கற்றுருக்கிறான். எல்லா கணக்கு பார்க்குறதுலேருந்து எல்லா நிறுவனத்துலேருந்து யாரெல்லாம் தவறு பண்ணுதாங்க அத்தனை பேருக்கும் இவன் வந்து தலையை ஆட்டுறது கிடையாது, லஞ்சத்துக்கு அவன் தலையை ஆட்டுறது கிடையாது, கரெக்டாக செய்யக்கூடிய மனுஷன். அதனால தான் இந்த ராஜா நம்புதான் ராஜாவுக்கு நஷ்டமே வரக்கூடாது. ஆனால் இன்றைக்குள்ள நாட்களில் இன்றைக்குள்ள கவர்மெண்ட்டில் எதை எடுத்து பார்த்தாலும் நஷ்டம் வர்றதுக்கு தான் பாடுபடுதாங்களே தவிர லாபம் வர்றதுக்கு பாடுபடலை. அப்படின்னு சொன்னால் லஞ்சம் வாங்கிட்டே யாருக்காவது வேலை போட்டுருவோமா, அப்படியெல்லாம் ஒரு இடத்த மாற்றிடுவோமா, இல்லாத இடத்த பட்டா போட்டுருவோமா அப்படின்னு சொன்னால் இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்களே தவிர அன்றைக்கி தானியேல் அப்படி வாழலை. கர்த்தருக்குள்ளே அவன் வாழ்கிறபடியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் தீமை செய்ய மாட்டான். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் அங்கே இந்த ராஜாவை தவிர வேறு யாரையும் தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொன்ன அப்படின்னால அவரை இந்த ராஜாவை இந்த இயேசு கிறிஸ்துவை அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் பழைய ஏற்பாடு தேவனாகிய கர்த்தரை அவன் தொழுது கொண்டு இருந்தாலும் அவரை என்ன பண்ணணும்னு தொழுது கொண்டதுனால ராஜா உண்மையை தொழுது கொள்ள அப்படிங்கிறதுக்காக சிங்கங்கள் கெவியில் போடணும்னு சொல்லி எல்லாருமே தீர்மானம் பண்ணிட்டாங்க. 20வது வசனம் போட்டிருக்கிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் போட்டிருக்கிறது. ராஜா கெவியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களில் தப்புவிக்க வல்லவராக இருந்தாரே என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்று வாழ்க. 22வது வசனம் போட்டிருக்கிறது. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார். அதோவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்வதில்லை என்றான். இப்படியாக ராஜாவுக்கு நான் நீதிகேடு செய்வதில்லை, எதுலேயுமே அவன் நீதிகேடு செய்வதில்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம நீதிக்கு எவ்வளவு கேடு செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வேதத்துக்கு நம்ம ஒத்து போகிறோமா? இல்லை அதனால் எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிச்சுக்கிடுவாருன்னு சொல்லி நம்ம ஏமாற்றத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஏமாற்றம்னா பாவம் தான். பாவத்தை போக்குறது தான் இயேசு கிறிஸ்து வந்தார். பாவத்திலிருந்து மன்னிக்கணும், அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கணும், இந்த சத்தியத்துக்குள்ளே வளரணும், நித்திய சிவனுக்குள்ளே போகணும், மறுரூபம் ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதற்காகத்தான் இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கி அவர் பிறந்திருக்கிறாரு. அப்புறம் ஈஸ்டர் பண்டிகை வருகிறது. அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. காரணம், அவர் தேவன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அநியாயங்களுக்காக அவர் தன்னைத்தானே அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். நீ ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காகத்தான் இன்றைய நாட்களிலே கூட கர்த்தர் அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். பாவம்தான் நமக்கு நோய், பாவம்தான் சமுதாயத்தை கெடுக்கிறது, பாவம்தான் இன்னும் அரசாங்கத்தையும் கெடுக்கிறது. யோசித்து பாருங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. தானியேல் தான் எழுதியிருக்கிறார். அப்போ ராஜாக்களை இன்றைக்கு எத்தனை பேர் ஆளணும் எல்லோரும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரா என்று சிந்திக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமாக இருக்கும், நம்ம தொழில் சுத்தமாக இருக்கும், கை சுத்தமாக இருக்கும், இருதயம் சுத்தமாக இருக்கும், கண் சுத்தமாக இருக்கும். சுத்தமே இல்லை என்று சொன்னால் குருட ஒன்று வழிகாட்டக்கூடுமா, இருவரும் குழியிலே விழுவார்கள் என்று இயேசு சொல்வார். பிரியமானவர்களே, பாவத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்ம பார்க்கும்போது அந்த ராஜ்யத்தில் எல்லாத்துக்கும் மேன்மையை யோசிப்புக்கு கொடுத்தாலும் அவன் சகோதரர்களை அவன் பராமரித்தான். இன்றைக்கு உள்ள நாட்களில்
நம்ம யாரையாவது தாய் தகப்பனை கூட பராமரிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி அநேக தகப்பன்மார் வந்து ஓடிக்கொண்டு அலையுதாங்க. பிரியமானவர்களை யோசித்து பாருங்க. இந்த 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பனே உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. 5ஆவது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவருடைய கடமை தீர்ந்தது என்று போதிக்கிற ஊழியக்காரங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க என்று வேதத்தில் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்குள்ள ஆள்கள் எப்படி இருக்கிறது? திருமணமான உடனே அந்த மகன் வந்து மனைவி எதை சொல்லுகிறாளோ அதைத்தான் கேட்டு இன்றைக்கி அநேக தகப்பன்மார் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், பராமரிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம கையில் பிடிதரை எதுவாவது இருக்குமா, இல்லை காடு இருக்குமா, அல்லது வீட்டில் பணம் இருக்குமா, ஏதாவது நம்ம பேருக்கு எழுதி வச்சுக்கணும், நம்ம பிள்ளை கொடுக்காது, அதனால் வேறு யார்ட்டையாவது நம்ம இடம் விற்றுனாலும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எக்கச்சக்கமாக ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, வாலிப நாட்களிலே வந்து இதை யோசேப்பும் இந்த தானியேலும் சித்திரவதையை அனுபவித்தாலும் அவங்களோட வாழ்க்கையை எப்படி கர்த்தர்களை கொண்டு போயிருக்கிறாங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறைச்சாலையில் கிடந்தாலும் அவன் சிறு பையனிலே சிறைச்சாலையை போயிட்டான். ஆனால் இந்த தானியேலும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாலிப வயசிலே போயிட்டான். ஆனாலும் இவர்களெல்லாம் ஒரு திருச்சபைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பலிருந்து தாயிலிருந்து ஒரு சமுதாயத்தை எப்படி கொண்டு போகணும், அண்ணன் தம்பிகளை எப்படி கொண்டு போகணும் என்பதற்காக ஒரு வழியை காட்டியிருக்கிறார். தகப்பனுக்காவது தாய்க்காவது கனம் பண்ணாமல் போனாலும்ங்கிற சொல்லக்கூடிய போதிக்கிற ஒரு போதகர் இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, என் குடும்பத்தை என் விட்டு என் பிள்ளையை பார்க்க முடியல, உனக்கு என்ன நான் சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிற பிள்ளைகள் நிறையா இருக்கிறது. அப்போ அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். தேவன் இதுக்கு வருத்தப்படுவாரா, வருத்தப்பட மாட்டாரா? உன் தகப்பனை தாயம் கனம் பண்ணுவாயாக என்று தான் நியாயப்பிரமாணத்தில் கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் வந்து சொத்து இருக்கிறதா, நகை இருக்கிறதா, இதை பார்த்துட்டு தகப்பன் பாடி எப்படி போயிட்டா என்ன, அப்படி இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. நீ என்ன தான் சம்பாத்தியத்தில் இருந்தாலும், என்ன தான் படித்து பட்டம் வாங்கியிருந்தாலும், என்ன தான் கல்வியில் திறமையாக இருந்தாலும் சரி, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாங்கிறதான் கற்பனையில் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டை அதுதான் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் இந்த நாட்களிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். புதிய ஆண்டில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். புதிய ஆண்டில் நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கர்த்தருக்குள்ளே விண்ணப்பம் பண்ணுங்கள். யாபேஸ் ஒரு இடத்துல விண்ணப்பம் பண்ணான், தேவரே என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்னால் தேவனிடத்தில் முறையிடும்போது வந்து அங்கே அவனுடைய காரியம் யாபேசுடைய செபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் அவருடைய செபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம செபம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இந்த தானியேலை போல 3 வேளையை நம்ம செபம் பண்ணக்கூடிய இளைஞர்கள் நம்ம இருக்கிறோமா? படிக்கிறோம், படித்து என்ன செய்கிறோம்? ராவும் போலும் கிரிக்கெட்டு ஓடிச்சுன்னா கிரிக்கெட்டை பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கபடி விளையாட்டு எங்கே நடக்குன்னு அதை போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஆட்டம் பாட்டம் எங்கே நடக்கிறது அதை பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு என்ன சொன்னால் சபையில் எல்லாம் ஆடு பண்ணி சேர்ந்து ஆடுவோம், உற்சாகம் பண்ணி சொல்லுவோம். இதைத்தான் நம்ம விரும்பி இருக்கிறோமே தவிர நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவசியம் இல்லை. கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாழுகிறதற்கு நீங்கள் பழவுங்க. அதுதான் முன்னேற்றமான ஆசீர்வாதம். அதில் தான் ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் எல்லாம் நிம்மதி நித்திய ஜீவனம் அதில் இருக்கிறது. சபையில் ட்ரெஸ் பண்ணி ஆடிட்டாகல, அலையிலேயே போட்டாகல, லைட்டு வெளிச்சத்தில் நீங்கள் ஆடி எல்லாத்தையும் சந்தோஷப்பட்டால் தப்பான காரியம். பிரியமானவர்களே, வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கிறத யோசித்து பாருங்கள். எங்கே தானியேல் ஒரு பக்கம் ஆடலை, யோசேப்பும் ஒரு பக்கம் ஆடலை. இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கேயும் ஆடி வாங்கன்னு அவர் சொல்லவில்லை. உன் தகப்பனை நான் கனம் பண்ணணும், அண்ணன் தம்பிக்குள்ள அன்பாக இருக்கணும், பிள்ளைகளோட எல்லாத்துலேயும் அன்பாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு வேதத்தை போதிக்கணும். வேதத்தை போதிக்காத அளவுக்கு வேறு இடத்துல போதிச்சிட்டோம்னு சொன்னால் பிள்ளைகள் மூலமாகவே வீட்டுக்குள்ளே பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும். இப்படி மாமியாருக்கு ஒரு பிரச்சனை, இப்படி பல பேருக்கும் பல பிரச்சனை இருக்கிற அப்படின்னால நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளும் போது தான் நம்ம வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம். இதை புதிய ஆண்டில் எப்படி நம்ம அடித்த இடத்துல எடுத்து வைக்கிறோம்? இன்றைக்கி
விவசாயம் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி தான், விவசாயத்தில் லாபமே இல்லைன்ட்டாங்க. சரி படிக்க கவர்மெண்ட்டில் வேலை வாங்கன்னு போனால் வேலையே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ எப்படி தான் நம்ம பிழைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வழி இல்லாத இலக்கு இன்றைக்கி எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வழியை கர்த்தர் வாக்கியம் பண்ணுவார். காரணம், இந்த பைபிளில் உலகத்தை எல்லாம் உண்டாக்குறது வரைக்கும், மனுஷனை வாழ வைக்கிறது வரைக்கும் எல்லா காரியத்திலையும் இந்த பைபிளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க வேண்டாம். கர்த்தர் நம்மளை பெரிய காரியத்தில் நடத்துவார் என்பதற்கு இன்றைக்கு நம்ம புதிய ஆண்டிலே இந்த செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். பெரிய மரங்களே, யோசித்து பாருங்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தப்பான காரியம். வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்திட்டு கர்த்தருக்குள்ள ஒரு அலையிலே சொல்லுங்கள், என்ன கர்த்தரை உயர்த்தினார், இந்த தானியலை உயர்த்தினார், இந்த யோசேப்பை உயர்த்தினார், ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பனாது தாயாது எப்படி கனம் பண்ணணும், நம்ம எப்படி உழைக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நல்லா உழைக்கிற மனுஷனாக இருக்கணும், கல்வியில் தேர்ந்தவனாக இருக்கணும், தேர்ந்தவனாக இருந்தாலும் சரீரத்தில் நல்ல வலுவுள்ள மனுஷனாக இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுப்பார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார். யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? இந்த பைபிளை வாசிக்கிறவனுக்கு, இந்த வசனங்களை விசுவாசிக்கிறவனுக்கு தான் கர்த்தர் அதை கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இன்றைக்கி மருமகா மாமியா அப்படிங்கிற இதுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால், ரூத்துடைய காலத்தில் நகோமியும் ரூத்தும் ஒரு அன்பாக இருந்தது போல் எந்த குடும்பத்தில் போய் பார்த்தாலும் சரி தான், மாமியாளா அவள் ஒன்றுக்கு ஆக மாட்டான்னு சொல்லலாம், மருமக சொல்லலாம். ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பிடிச்சிருக்கு. மரணம் தான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க முடியுமே தவிர வேறு நான் உண்மை விட்டு நான் பிரிவதில்லைன்னு சொல்லி ரூத்து சொல்கிறேன் நகைமிட்ட. யோசித்து பாருங்கள். வேதத்தை நல்லா வாசிங்க, டைம் இல்லை. நீங்கள் வேதத்தை நன்றாக வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மாமியா மருமகளுக்குள்ளே தான் ரூத்துடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, மாமியா எப்படி இருக்கிறா, மருமக எப்படி இருக்கிறா, உங்கள் மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. வேதத்தை வாசிக்காமல் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துன்னு சொன்னால் சாத்தம் அவங்க வீட்டில் குடி இருக்கிறான்னு தான் அதுக்கு அர்த்தம். ஆனால் வேதத்தை வாசிக்க நேரமே இல்லைம்மாங்க. யாராவது ஒரு ஊழியர் வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போய்ட்டால் அதை நம்புவாங்க. அது தவறு. நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஊழியர் வந்துட்டு போயிட்டாங்கன்னா அது ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது தான் கர்த்தர் உங்களை ரெட்டிப்பான நன்மையிலே ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொல்லி சகரியாவிட்ட பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ரெட்டிப்பான நன்மை நம்ம பெறுவதற்கு என்ன செய்யணும்? காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும். இந்த வேத வசனத்துக்கு தக்கபடி இளைஞர்களோடு நீங்கள் வாழ்க்கை வாழணும். ஆனால் எல்லா மனுஷனுமே நல்ல மனுஷன்னு சொல்ல முடியாது. எல்லா மனுஷன் கூட நம்ம பழக வேண்டிய இருக்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறார். எல்லா இடத்துலையும் அன்பு நம்ம செலுத்த வேண்டி இருக்கிறது. ஆனால் நன்மையான காரியங்களை கர்த்தருக்குள்ளே நம்முடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்குள்ளே நம்ம வாழ்க்கையை போகணும்னு சொன்னால் பாவம் நம்மளை விட்டு விலகும், நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருக்கும் கொடுத்த ஆசீர்வாதம் அது நம்ம வீட்டுக்குள்ளே அது வருகிறது என்று சொன்னான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் அப்படி கர்த்தர்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எங்கள் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. யோசேப்பை குறித்து நம்ம சிந்தித்து முதலாவது பார்க்கும் பொழுது, அவன் தரிசனத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லக்கூடிய மனிதனாக வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதனால் ராஜா பார்வோர் எல்லா காரியங்களையும் தேசத்தையே யோசேப் கையில் அவர் கொடுத்து விட்டார். இரண்டாவது பார்க்கும் பொழுது தானியேல் ராஜ்யம் முழுவதற்கும் அவன் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று தரி ராஜா சொல்லுகிறதையும், இன்றைக்கி ராஜாவுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? யாருக்கும் நம்ம கலக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா காரியத்தையும் ராஜா பார்த்து கொள்கிறார். ஆனால் நமக்கு ஒரு ராஜா உண்ட, ரட்சிப்பின் ராஜா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர்கள் அரண்மனையில் வேலை ஆத்தாலும், நம்ம இந்த பூமியில் எங்கே தான் வேலை ஆத்தாலும் நமக்கு ஒரு ராஜா கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவளை நம்ம பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நம்ம அவரை அறியாமல் போகிறோம். அதனால் அவருக்குள்ளே நம்ம வாழ்க்கை வைத்திருப்போம் அப்படின்னு சொன்னால், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய செய்கிற வேலைகள், இளைஞர் வரைக்கும் எல்லா காரியங்களும், திருமண காரியங்களும் எல்லாத்துக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிரியை செய்யுங்க ஆண்டவரே. சஸ்வாட்டி மூலமாக கேட்குற உள்ளங்களை பக்குவப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. சஸ்வாட்டி நடத்துகிற தமிழரசன் நீங்கள் வாக்கிய பொண்ணுங்க, அந்த தொழில்
எல்லா காரியங்களையும் செய்து போகிற இடங்களை எல்லா இடத்துலையும் நீ கிரியை செய்யணும், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வேண்டுமான்னு செபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.